டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கள ஆய்வு செய்து அதன் முடிவுகளை உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கள ஆய்வுக்கு நமக்கு உதவியாக நம் கள செய்தியாளர்கள் அங்கு இருக்கிறார்கள். டிவி சார்பாக அவர்கள் தரும் தரவுகளை தான் உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் இந்த பகுதியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டம். அதுல பாராளுமன்ற தொகுதியாகவும் திருவள்ளூர் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. இங்க பாத்தீங்கன்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,38,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,19,000, பெண் வாக்காளர்கள் 1,19,000. சிட்டிங் எம்எல்ஏவாக விஜி ராஜேந்திரன் இருக்கிறார். இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பிவி ரமணாவை வெற்றி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த சட்டமன்ற தொகுதி, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வன்னியர்கள், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், நாயுடுலேயே பலிஜா நாயுடும் இருக்காங்க, இங்கே கம்மா நாயுடு இருக்கிறாங்க, செட்டியார், யாதவர்கள் அப்படின்னு பல்வேறு சமூகத்தினரும் பரவலாக இருக்கிறாங்க. இவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், சிட்டிங் எம்எல்ஏவுடைய பலம் எது, பலவீனம் எது, அவருக்கு ஆதரவு இருக்கிறதா போன்ற பல விஷயங்களை கள ஆய்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார் திரு மோகன கிருஷ்ணன் அவர்கள். டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். நீங்க திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதி எல்லாம் முதல்ல கள ஆய்வு செஞ்சீங்க? சார், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 3 ஒன்றியங்கள், பெரிய ஒன்றியங்கள்: கடம்பத்தூர், பூண்டி, திருவலங்காடு, திருவள்ளூர் நகரம். கள ஆய்வு செஞ்சது திருவலங்காடு ஒன்றியம், கடம்பத்தூர் ஒன்றியம், பூண்டி ஒன்றியத்தில் எல்லா ஒன்றியத்திலும் கள ஆய்வு செய்துள்ளோம். பெரும்பாலான கிராமங்களை பார்த்துள்ளோம். இதில் பல கிராமங்களில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு சாதியில் சுமார் 100 குடும்பங்கள் முதல் 150 குடும்பங்கள் வரை இருக்கின்றன. தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜி ராஜேந்திரன் அவர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். தற்போதைய விஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு திருவள்ளூரில் திருப்பாச்சூர் என்ற இடத்தில் ஒரு தனியார் கல்லூரி, இந்திரா மெடிக்கல் கல்லூரி என்று தனியார் கல்லூரி ஒன்றும் நடத்தி வருகிறது, குறிப்பிடத்தக்கது. இவர் அந்த கல்லூரியில் இலவசமாக தற்போது மருத்துவ உதவி, மருத்துவ சிகிச்சைகளும் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கிறார். இவர் சுமார் 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா அவர்களை தோற்கடித்தார். 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிவி ரமணா அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்களை தோற்கடித்து மாபெரும் வெற்றி கண்டார். அதற்கு முன்பாக 2016 சட்டமன்ற தேர்தலில் கமாண்டோ பாஸ்கர், அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தவர், கமாண்டோ பாஸ்கர் என்று அழைக்கப்படியவர். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவரையும் தோற்கடித்து 2015 மாபெரும் வெற்றி அடைந்தார் இவர். ஆனால் தற்போது மக்கள் மத்தியில் இவர் எம்எல்ஏவாக இருந்து சுமார் இந்த 10 ஆண்டுகளில் இந்த 3 ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் சுற்றி திரிந்த கிராமங்கள் என்று பார்த்தால் வாக்கு சேகரிக்க அன்று மீண்டும் வாக்கில் வெற்றி பெற்ற நன்றி தெரிவித்ததற்கு வந்தாரே தவிர அதன் பின்னர் எந்த பெரும்பாலுமான கிராமங்களுக்கு செல்லவில்லை என்று கிராம மக்கள், அப்பகுதியில் வாக்காளர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அது திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்குன்னு விரும்புகிறீங்க? டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கணும். திமுக அரசு ஏமாற்றி ஓட்டு வாங்கி எந்த விதமான திட்டங்களும் சரியாக செயல்படலை. 520 திட்டம் சொன்னார். இதில் ஒரு 50 செய்யலை. திரும்பது இந்த தடவை ஜனங்க கண்டிப்பாக மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடியார் தான் சிஎம் அவர் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது நடக்கும். இந்த கொசு கடிக்கிறதுனால எல்லாருக்கும் பாதிப்பு வருது. இந்த ஊரில் நகராட்சியில் கொசு வந்து அடிச்சுன்னு தான் இருக்காங்க. ஒரு கொசு கூட சாகலை. ஏன் கொசு மருந்தில் ஏதாவது கலப்படம்னு நினைக்கிறீங்களா? என்ன கொசு மருந்தே கிடையாதுங்க. அது சும்மா பேருக்கு நாங்களும் அடிக்கிறோன்ற பேர்ல அடிக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க சொன்னீங்க வன்னியர் இருக்கிறாங்க, முதலியார் சமூகத்தினர் இருக்கிறாங்க, நாயுடு இருக்காங்கன்னா எந்தெந்த ஒன்றியங்கள் பகுதிகளில் அவங்க இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் இருப்பாங்க, அதையும் நேயர்களோடு பகிர்ந்துங்க.
சார், திருவிழாங்காடு ஒன்றியம் எடுத்து பார்த்தபோது திருவிழாங்காடு ஒன்றியத்துல முதல் இடத்துல வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும், இரண்டாவது இடத்தில் பட்டியலினத்து தலித் மக்களும் மற்றும் அருந்ததி மக்களும் இருக்கின்றனர். மூன்றாவது இடத்தில் யாதவ சமுதாய மக்களும், நான்காவது இடத்தில் நாயுடு போன்ற சமூக மக்கள் இருக்கின்றனர். கடம்பத்தூர் என்று பார்த்தபோது ஒன்றியம் என்று பார்த்தபோது முதல் இடத்தில் அதே போன்று வன்னியர், நாயுடு, ரெட்டியார் போன்ற சமூகங்கள் பெரும் அளவில் இருக்கிறது. இதில் முதலியார் சமூகங்களும் பெரும்பாலுமான சமூக வயத மக்களாக இருக்கின்றனர். பூண்டி ஒன்றியம் எடுத்து பார்க்கும்போது பூண்டி ஒன்றியத்தில் பற்றபெரும்புதூர் கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட தலித் மக்கள், மேலும் திருவள்ளூர் நகரத்தில் 5000க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் என்று பெரும்பாலுமான பட்டியலினத்து சமூகத்தை மக்களும் இருக்கின்றனர். இந்த மக்களுடைய ஆதரவு யாருக்கு என்று பார்த்தபோது, ஆளுங்கட்சிக்கு என்று பார்க்கும்போது அதில் குறைந்தபட்சமாக காணப்படுகிறதாக மக்கள் மத்தியிலிருந்து கலாய்வுக்கு சென்ற போது தெரிய வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கின இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஐயா? உங்களுடைய ஓட்டு யாருக்கு ஐயா? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது, நீங்கள் ஒரு மூத்த அனுபவம் நல்ல இது, யாருக்கு அடுத்து ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஆட்சி வந்து எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியில இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க இருக்காங்க? இந்த சட்டமன்ற தொகுதி என்று பார்த்தபோது இஸ்லாமியர்கள் சுமார் ஆங்காங்கே 10 குடும்பங்கள், 5 குடும்பங்கள் மட்டுமே இருக்கின்றனர். திருவள்ளூரில் கணிசம் சுமார் 450 குடும்பங்கள் இருக்கின்றன நகரத்தில். அதை தவிர்த்து இஸ்லாமியர்கள் என்று பார்க்கும்போது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் குறைந்தபட்சமாக சுமார் 3% முதல் 4% வரைதான் உள்ளார்கள். அது பெரும்பாலுமானவர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கின்றனர். கிறிஸ்துவர்கள் பூண்டியில் மற்றும் பற்றபெரும்புதூர், திருப்பாச்சூர், கடம்பத்தூர் இது போன்ற பகுதியில், திருவாலங்காடு, அம்பேத்கர் நகர், மணவூர் பெரும்பளவில் இருக்கின்றனர். பையனூர் கிராமங்கள், இது சுற்றி வட்டாரத்தில் பெரும்பாலும் கனகம்மா சத்திரத்தில் பெரும்பாலும் வந்து கிறிஸ்துவ மக்கள் இருக்கின்றனர். இதை தாண்டி பார்க்கும்போது இந்து சமூகத்தினர் பெருமளவில் இந்த பகுதியில் இருக்கின்றனர். இந்த சட்டமன்ற தொகுதியில், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றனர். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்க 3 ஒன்றியங்களையும் கள ஆய்வு செய்திருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆட்சி குறித்து எப்படி பாக்குறாங்க? பெண்கள் பொறுத்தவரை சார், 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் அவர்கள் எந்த கொடுத்த வாக்கு, அதாவது அடிப்படை வசதிகளான குடிநீர் பிரச்சனை, கால்வாய் பிரச்சனைகள் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று அதிருப்தியில் அவரை வாக்கு சேகரிக்க உள்ளவே வரக்கூடாது என்று வெளியே போங்கள் என்று விரட்டி அடிக்கும் நிலைக்கு செல்லப்பட்டார். அதன் பின்னர் அந்த கட்சியில் இருக்கும் பெரியவர்கள், ஊர் கிராமத்தை சார்ந்தவர்கள் சிறிது நிதானியங்கள் அவருக்கு வாக்கு சேகரிப்பதற்கும் வாக்கு நம்ம இடத்தில் வந்து இது பண்ணுவதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகையால் அவர்களை விரட்ட வேண்டாம், நாம் அவர்களுக்கு வேண்டுமென்றால் வாக்கு செலுத்தாதீர்கள் என்று சமாதானப்படுத்தினர். அதன் பின்பு அவரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் வாக்கு சேகரிக்க சென்றனர். அந்த அளவில் பொறுத்தவரை பெண்களிடத்தில் பெரும்பாலும் வாக்கு என்பது திமுகவுக்கு இந்த வாட்டி அதிருப்தியில் தான் உள்ளனர். ஆனா பல திட்டங்கள், பெண்கள் நலம் சார்ந்து பல திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து அப்படின்னு அங்க நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த தாக்கம் கொஞ்சம் கூட அங்க இல்லையா? மகளிர் விடியல் பேருந்து என்று பார்க்கும்போது திருவள்ளூர் மற்றும் திருத்தணி நெடுஞ்சாலையில் தான் உள்ளது. திருத்தணியிலிருந்து சுமார் திருப்பதிக்கு செல்லும் பேருந்துகள் அல்லது திருத்தணியிலிருந்து திருவள்ளூருக்கு பூந்தமல்லிக்கு வரும் பேருந்துகள் என்று பெரும்பாலும் சுமார் ஒரு நாளைக்கு 500 பேருந்துகள் முதல் இயக்கப்படுகிறது. இதில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 பேருந்துகள் கூட மகளிருக்கு இலவச பேருந்துகள் என்று இல்லை. அதிலும் இருந்த போதிலும் காலை 9 மணிக்கு ஒரு பேருந்து, மாலை 4 மணிக்கு ஒரு பேருந்து என்று ஒரு நாளைக்கு சுமார் 2 பேருந்துகள் மட்டுமே இப்பகுதியில் உள்ளன. அதனால் அது பெரிய தாக்கத்தையும் பெரிய பலவமாகவும் ஏற்படுத்தவில்லை. மேலும் பெண்களுக்கு சுமார் 1000 என்ற தொகையை பல பெண்களுக்கு கிடைக்காமலே இருக்கிறது. அது மக்களை தேடி முதல்வர் என்ற திட்டத்தில் கூட உங்களை தேடி முதல்வர் என்ற திட்டத்தில் கூட சமீபத்தை 2 மாத காலம் முன்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்று எழுதி கொடுத்த சில பெண்களுக்கு கூட அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது கிடைக்காமல் வருத்தத்தில் இருக்கின்றனர். இப்ப இந்த தொகுதி, சட்டமன்ற தொகுதியில நீங்க 3 ஒன்றியங்களையும் கள ஆய்வு செய்திருக்க. இங்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? இளைஞர்கள் பொறுத்தவரையும் சார், இளைஞர்கள் இந்த மாற்றங்களை கஞ்சா போதை பெரும்பாலும் இந்த பகுதியில் இருக்கிறது. போதைக்கு அடிமையாக உள்ளார்கள் என்று சக மாணவர்கள், இளைஞர்கள்
இதனால் மிகவும் வேதனைக்கு உள்ளாகின்றனர். சமீபத்தில் நார்த்தவடா கிராமத்தில் கூட ஒரு இளைஞரை வெட்டி படுகொலை செய்தனர். திருவலாங்காடு என்ற ஒன்றியத்தில் திருவலாங்காடு சுற்றுவட்டார பகுதியில் இதுவரை கொலையோ கொள்ளையோ போன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் நடந்ததாக இல்லை. ஆனால் தற்போது இந்த 4 வருடங்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட கொலைகள், கொள்ளை சம்பவங்கள் மற்றும் வாகன திருட்டுகள் போன்று பல்வேறு சம்பவங்கள், திடுக்கிடு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதில் இளைஞர்களும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் தான் உள்ளனர். யார் எங்கிருந்து வந்து என்ன செய்வார்கள், எப்படி தாக்குவார்கள் என்று தெரியவில்லை. இது குறித்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கூட அலட்சியமாக இருக்கின்றனர். காவலர்களும் கண்டுகொள்வதில்லை என்று இளைஞர்கள் இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். திமுக, அதிமுகவுக்கு மாற்றி மாற்றி வாக்களித்து நாங்கள் ஏமாற்றுவதுதான் மிச்சம். இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய ஆளாக நாங்கள் கமலஹாசன் அவர்களை நம்பியிருந்தோம். அதை தாண்டி தற்போது விஜய் அவர்கள் வருகிறார். விஜய் அவர்களுக்கு எங்களுடைய பெரும்பாலுமான வாக்கு நாங்கள் செலுத்த உள்ளோம். போன முறை திமுகவுக்கு செலுத்தி ஏமாற்றம் தான் அடைந்துள்ளோம். இந்த முறை விஜய்க்கு செலுத்தி பார்க்கலாம் என்று உள்ளோம் என்று இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி உள்ளது. இப்ப திருவள்ளூரை பொறுத்தளவு நீங்க என்ன சொல்றீங்க, சிட்டிங் எம்எல்ஏ மீது பலருக்கு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு. இப்ப திமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட்டு இருக்கும், இவங்களெல்லாம் கண்டிப்பா திமுக ஓட்டு போடுவாங்க. இப்ப இந்த திமுக எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய அதிருப்தியினால எத்தனை சதவீத ஓட்டுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களை கலை ஆய்வு மூலம் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? திமுக எம்எல்ஏ மீது உள்ள அதிருப்தியில் சுமார் 100% ஓட்டுகள் திமுகவுக்கு இருந்தாலுமே அதில் அவர் மீது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் அவருடைய கட்சி உள்கட்சி பூசலாலும் சுமார் 70% வாக்குகள் அக்கட்சியில் இருந்து பிரிந்து கொண்டிருக்கின்றனர். கட்சியிலிருந்து பல்வேறு இளைஞர்களும் மற்றும் பெண்களும் மாற்று கட்சிக்கு சரியான அங்கீகாரம் வழங்காததனாலும் அவரை சந்தித்த போது எந்த ஒரு மாற்றங்களும் செய்யவில்லை, கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கே சில வேலைகள் செய்யவில்லை என்று அதிருப்தி குற்றச்சாட்டு வைத்து அவர்கள் விலகி பல்வேறு கட்சியில் இணைந்துள்ளனர். அவர்கள் திருவள்ளுவரை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் என்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும் அளவில் இல்லை. தற்போது விஜய் வந்த பிறகு அந்த தாக்கம் என்பது அதிலிருந்து நாம் தமிழரிலிருந்து சுமார் 300-400 நிர்வாகிகள் விலகி விஜய் கட்சியில் சேர்ந்துள்ளனர். அதற்கு முன்பு விஜய் வராதற்கு முன்பு நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாம் தற்போது விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அது திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்கும்னு விரும்புகிறீங்க? டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கணும். நம்ம புதுசாக விஜய் வராருங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவரை கொஞ்சம் முன்னேற்றுவோம். திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு காங்கிரஸ் உடைய சசிகாந்த் எம்பி அங்க இருக்கிறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இது ஏதாவது ஒரு பலமாகுமா திமுகவிற்கு? நமக்கு கிடைத்த தகவல் பொறுத்தவரை சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய தங்கைக்கும் மற்றும் அவரது சகோதர மகனுக்கும் திமுகவில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்க வேண்டும் என்று காய் நகர்த்துவதாக தகவல் கிடைத்துள்ளது. தற்போது உள்ள விஜி ராஜேந்திரனுக்கு எதிராகவும் அவர் செயல்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதாவது 2 கட்சிகளுக்குள்ளார உட்கட்சி பூசலும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க சார். அவருடைய தங்கை மகனுக்கும் தங்கைக்கு அல்லது சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டும். திருவள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சசிகாந்த் செந்தில் அவர்கள் மேலிடத்தில் காய் நகர்த்துவதாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஜாதி வாரியாக நம்ம பார்த்தோம்னா எந்த அளவிற்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு இருக்குது? எந்தெந்த சமூகம் யாருக்கு ஆதரவாக இருக்கு? திமுகவை பொறுத்தவரை எப்போதுமே பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களும் மற்றும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தான் இருப்பார்கள். முதலியார் வாக்கு என்பது அதே போல வன்னியர் வாக்கு என்பது திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும் அளவில் பெரும் பலம் வாய்ந்து கொண்ட ஒரு கட்சி ஆகும். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி இருப்பதால் வன்னியருடைய வாக்கு, அதாவது 100% வன்னியருடைய வாக்கு இருந்தாலும் அதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுமார் 80% வாக்குகள் செல்லும். அதனால் வன்னியருடைய வாக்கு கணிசமான வாக்கு இம்முறை அதிமுகவுக்கு தான் செல்லும். திமுகவில் அதில் 20% கிடைக்கும். அதே போன்று பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை, ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய பெருந்தலைவர் போன்றவற்றை முன்னுரிமை கொடுக்காமல் அக்கட்சியில் இருக்கும் ஒன்றிய செயலாளர் அவர்களின் மனைவி துணைத் தலைவராகவும் அதிமுகவில் இருப்பவர்கள் தலைவராகவும் அவர்களே அந்த பதவிகளையும் தட்டி பறித்துக் கொண்டனர். மேலும் அக்கட்சியில் இருப்பவர்களுக்கு பணிகள் என்பது, கான்ட்ராக்டுகள் என்பது ஒதுக்கப்படாத நிலையில் அவர்களும் அந்த பட்டியலினத்தை சார்ந்த சில மக்கள் அதற்காக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தவரை புரட்சி பாரதம்
பெரும் அளவில் வந்து பெரும்பான்மையான வாக்கு கொண்ட ஒரு இயக்கமாகும். இந்த புரட்சி பாரதம் யாருக்கு என்று பார்த்தால் கூட அதிமுக தான் தற்போது கூட்டணியில் உள்ளது. அதனால் புரட்சி பாரதத்தில் மனோ ஒரு மகா அவர்களும் அந்த கட்சியில் இருந்து வாக்கு சேகரிக்கும் போது அவருக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு வாக்குகள் உள்ளது. இதில் பூண்டி மற்றும் புல்றம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து பெரும் வாரியான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இம்முறை செல்ல வாய்ப்பு உள்ளது. இப்ப தாவேக்காவிற்கு எந்தெந்த பகுதியெல்லாம் செல்வாக்கு இருக்கு, குறிப்பாக எந்த சமுதாயத்திலிருந்து அவருக்கு வாக்குகள் போகுது? தாவேக்காக்கு பொறுத்தவரையும் தற்போது வந்து இருந்தபோது குட்டி அவர்களுக்கு என்று மாவட்ட செயலாளராக அவர் இருக்கிறார். அதன் பின்னர் கடந்த முறை அதிமுகவில் பெரும்பாலான 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கமாண்டோ பாஸ்கர் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக அவர் பொறுப்பு வாங்கியுள்ளார். தற்போது அவருக்கு சீட் கொடுக்கும் பட்சத்தில் இந்த வன்னியர் சமுதாயத்தின் வாக்குகள் அங்கே சிதறுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அதே போன்று முதலியார் வாக்கு, அவருக்கு இடத்தில் யாதவர், நாயுடு போன்று பல்வேறு நண்பர்கள், மாமா மைத்துனர் என்று கமாண்டோ பாஸ்கர் அவர்கள் பழகி வருகிறார். அதனால் கமாண்டோ பாஸ்கருக்கு தவிகாவில் சீட்டு வழங்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்புகள் வந்து கமாண்டோ பாஸ்கர் மிகவும் வந்து இதுவாக இருக்கும், வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்ப திருவள்ளுவரை பொறுத்தளவு முக்கியமாக இந்த வாக்குறுதிகளை சொன்னாங்க, இதை கண்டிப்பா அவங்க செய்யல அப்படின்னு மக்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை சொல்றாங்க? திமுகவுடைய வாக்குறுதிகளை திமுக ஒரு வாக்குறுதிகள் பொறுத்தவரை சார், கால்வாய் தூர்வாரி கொடுத்தல், மேலும் தண்ணீர் வசதி, பல்வேறு கிராமங்களுக்கு வந்து சாலை வசதியே கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. இந்த போக்குவரத்து வசதி எல்லாம் திருவள்ளங்காடு ஒன்றியத்துல வந்து மணவூர் கிராமத்திற்கு, மேலும் சின்னம்மாப்பேட்டை இது போன்ற கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. வேணுகோபாலபுரம் ஊராட்சி இது போன்ற ஊராட்சிகளுக்கு இன்னும் போக்குவரத்து வசதிகளே கிடைக்காமல் குக்கிராமங்களாகத்தானே உள்ளது. இந்த கிராமங்களுக்கெல்லாம் நான் ஜெயித்தால் போக்குவரத்து வசதி செய்து தருவதாகவும் மருத்துவ வசதி செய்து தருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த மருத்துவ வசதிகள் கூட திருவள்ளங்காட்டில் சுமார் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், கனகாமா சத்திரத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், கடம்பத்தூர் பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது, திருவள்ளூர் அரசு மருத்துவமனை உள்ளது. ஆனால் இந்த அரசு மருத்துவமனைக்கோ இல்ல ஆரம்ப சுகாதார நிலைக்கு எதுக்கு சென்றாலுமே நீங்கள் திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று விடுங்கள் என்று மருத்துவர்கள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். அதில் சமீபத்தில் கூட திருவள்ளங்காடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் குருதி கொடுக்க வேண்டும், குருதியை நாங்கள் தானமாக கொடுக்கிறோம் என்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டபோது கூட அதில் ஒரு அரசியலை செய்து குருதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பின்னர் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நிலைக்கு சென்றபோது அதில் ஒரு மருத்துவர் கூட பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அது போன்று பல்வேறு சின்ன சின்ன மருத்துவங்களில் கிளை மருத்துவங்கள் என்று அழைக்கப்படும் மருத்துவ கிளைகளில் மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதை தாண்டி திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் போது அங்கே மருத்துவர்கள் சரியாக அவர்களை பார்ப்பதில்லை என்றும், இதில் கர்ப்பிணி பெண்களை குறிப்பாக பார்ப்பதில்லை, 2-3 நாட்கள் ஆனாலும் பார்ப்பதில்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று என்றால் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு சென்னைக்கு சென்று விடுங்கள் என்று இங்கிருந்து அலக்கடிப்பதாக. அதனால் அரசு மருத்துவர்கள் கவன குறைபாடுகள் மருத்துவ ரீதியாக மிகவும் பாதிப்படைகின்றனர். இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது? இந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள், மோடியின் திட்டங்கள் அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? பாஜகவிற்கு அங்க எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? சார், மத்திய அரசு திட்டங்கள் என்று பார்த்த போது எல்லோருக்கும் கழிப்பறைகள் என்று திட்டம் ஒன்று கொண்டு வந்துவிட்டது. அதில் எல்லா கிராமங்களுக்கும் எல்லாம் வீடுதோறும் கழிப்பறை என்று ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தின் கீழ் சுமார் குக்கிராமங்கள் முதல் அனைத்து வீடுகளுக்குமே, சின்ன வீடு முதல் பெரிய வீடு என்று பார்க்காமல் அனைவருக்கும் சமமாக டாய்லெட் வசதி என்பதை, கழிப்பிடம் என்பதை செய்து கொடுத்தனர். அதில் பெரும்பாலுமான பெண்கள் வந்து பிஜேபி தான் செய்து கொடுத்ததா என்பதை அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இது மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டம் போன்று பல்வேறு திட்டங்களை குறிப்பிடுவதாலும் அதில் பிரதமர் தான் இதை செய்தாரா, அதுவும் பிஜேபி தான் செய்ததா என்பதை மக்களிடத்திலே புரிதல் இல்லாமல் இதுவும் திமுக தான் செய்தது என்றது போல் பின்பம் இருக்கிறது. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை சுமார் 500 கோடிக்கு மேலாக தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் 500 கோடிக்கு மேலாக மத்திய அரசினுடைய பங்கீட்டு பணிகள், ஜல்ஜீவன் திட்டம், வடிகால் திட்டம், மேலும் இல்லந்தோறும் குழாய் என்ற திட்டம், இது போன்ற பல்வேறு செயல்களை
மத்திய அரசின் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதை அமல்படுத்த மேலும் அதை நிறைவேற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது மத்திய அரசு தான் செய்ததா என்பதை மக்கள் மத்தியில் தெரியாமல் இருக்கிறது. இப்ப நீங்க முதற்கட்டமாக கள ஆய்வு செய்திருக்கீங்க திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை. இன்னும் கூட நாம அடுத்த கட்டமாக கள ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த முதற்கட்ட கள ஆய்வில் யாருக்கு வாய்ப்பு அதிகம்? திமுகவிற்கு இருக்கிறதா, அதிமுகவிற்கு இருக்கிறதா? இப்ப நீங்க தாவேக்கால கமெண்டோ பாஸ்கர்னா முடிவுகளே வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. யாருக்கு எட்ஜ் இருக்கு? திமுகவை பொறுத்தவரையும் சரி, தற்போது வந்து தற்போதைய எம்எல்ஏவாக விஜி ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். குமார் என்றவர் வந்து திமுகவில் போட்டியிட போகிறார். அவரும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். புவனேஷ் என்று முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து விஜி ராஜேந்திரன் அவர்களுக்கும் இடையே மோதல் என்று, உள்கட்சி மோதல் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர் பொறுத்தவரை திமுகவில் பெரும்பான்மையானவர்கள், அதிமுகவில் பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் BV ரமணா அவர்கள் தான் வந்து வேட்புமனு தாக்கல் கொடுத்துள்ளதாகவும், அவருக்கு எதிராக யாரும் அக்கட்சியில வந்து கொடுக்கவில்லையாக தகவல். அதே போன்று தாவேக்காவில் பொறுத்தவரை தாவேக்காவில் சுமார் 5-6 நபர்கள் கட்சியில் வந்து போட்டியிடுவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில். மேலும் பிஜேபியில் பொறுத்தவரை கூட்டணி கட்சி என்பதாலே பிஜேபியில் இதை நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சி சார்பில் இருந்து சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு அக்காவிற்கு காய் நகர்த்துவதாக தகவல் கூறுகின்றனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலே செய்த கள ஆய்வின்படி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. உட்கட்சி பூசல் ஒரு பக்கம், அண்டர் பெர்ஃபார்மராக அந்த எம்எல்ஏ இருக்கிறார். அவர் சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது தெரியுது. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்க போதா, இல்ல திமுக சார்பில் யாராவது நிக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. அதிமுக சார்பாக ரமணா நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதிமுகவில இருந்து போட்டியிட்டு இப்பொழுது தாவேக்கால போன கமாண்டோ பாஸ்கரன், அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அங்க இருக்க போகிறது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த கள ஆய்வுகளை நமக்கு தெரிய வரும். முதற்கட்ட கள ஆய்வில் நமக்கு கிடைத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.